சொல்லிருக்கேன். கவுண்டர் நீங்க பதில் சொல்லணும்னு கேட்டதுனால நான் நேரம் கொடுத்தேன். எல்லாருடைய முதற்கட்ட கருத்து வாங்கிறேன். நம்ம இரண்டாவது சுற்றுல பேசலாம். திரு பழனிசாமி, இப்போ தொடர்ச்சியா பாஜக கூட்டணியில அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. இது பாஜகவினுடைய டைரக்ஷன்ல ஒரு கள்ள கூட்டணி நாடகமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறதுங்கிற விமர்சனத்தை முதலமைச்சர் வைக்கிறார், உதயநிதி வைக்கிறார். இது தொடர்ந்து பரப்புரை களத்தில் ஒரு பிரதான பேசுபொருளாக மாறுவதற்கான காரணம் என்ன? அதே நேரத்தில் இன்றைக்கு பரப்புரையை தொடங்கி இருக்கக்கூடிய திரு இபிஎஸ் மத்திய அரசையோ பிரதமரையோ ஒரு வார்த்தை கூட விமர்சித்து பேசாதது அப்படிங்கிறது உண்மை. முதலமைச்சர் வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புது இல்லையா? திமுக அதிமுக திமுக என்கிற அளவுல களம் அமைந்துவிடக் கூடாது. அப்படி அமைந்தால் அதிமுக வெற்றி பெற்றுவிடும் என்பதற்காக அதிகமா அவங்க பயப்படுறாங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சி என்கிற சுமையை அதிமுக மேல சுமத்தி விட்டால் அவர்களுக்கு அந்த பாஜகவை காண்பித்து திமுக வெற்றி பெற்று விடலாம் என்பதுதான் அவர்களது நோக்கமா இருக்குது. இந்தியா கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் லாட்ரி மார்டின் தான். ஏன்னா அவர் தான் திமுக பணம் கொடுத்திருக்காரு, மம்தா பானர்ஜிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கொடுத்திருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு மறைமுகமா திமுகவுக்காக பாரதிய ஜனதா கட்சி கூடவும் கள்ள உறவை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்ப இந்தியா கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் லாட்ரி மார்டின் தான் இன்னைக்கு இருக்காரு. அடுத்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா, அதாவது சிவசங்கரி சொல்லலாம் அவர்கள் பாஜகவுக்கு எதிராக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இரண்டு விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி தவற விடுகிறார். அதுவும் குறிப்பா நேற்று இன்றெல்லாம் கோவையில பேசுகிற பொழுது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நேரடியாக குற்றம் சாட்டுகிறார், ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி நிறுத்தி இருக்கிற வேட்பாளர்கள் எல்லோரும் கான்ட்ராக்டர்ஸ், கமிஷன் ஏஜென்ட்ஸ் என்பதை சொல்றாரு. வேலுமணி மீது நேரடியாக ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்றாரு. ஆனா இவங்க அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம இருக்கிறாங்க. அதை விட பெரிய விஷயம், மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதா அம்மா பெயரை சூட்டணும் என்பது ஜனாதிபதி அதை ஏற்றுக்கல, அதை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதை கூட கண்டிச்சு செம்மலை தான் பேசினார். ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி பேசல. நீங்க இந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லணும் அல்லது எல்லாவற்றையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியே பேசணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு முதல்ல சரியானதா? இல்ல, அதாவது ஒரு கட்சிக்கு அவர் தான் பொதுச் செயலாளர்னா அவர் தான் பேசணும். சிவசங்கரி பொதுச் செயலாளர்னா சிவசங்கரி சொன்னா போதும். ஆனா பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தானே. அதாவது இந்த கட்சி எந்த திசையில பயணிக்கணும், யாரை ஆதரிக்க வேண்டும், யாரை எதிர்க்க வேண்டும், அதுவும் குறிப்பா இன்றைக்கு திருச்சியில இந்த நடைபெறுகிற இந்த கூட்டம் தமிழ்நாடு முழுக்க உற்று நோக்குகிற கூட்டம். அதுல அவருடைய பேச்சு மிக சிறப்பாக அமைந்திருந்தா எல்லா தொலைக்காட்சிகளையும் நீங்க எல்லாம் டிபேட்டை கட் பண்ணிட்டு அதை லைவ் போட்டிருப்பீங்க. ஏன் அது போடல? அவருடைய அந்த பேச்சு சுவாரஸ்யமா அமையல. அவருடைய பேச்சு நேரலையில போச்சு, எல்லாரும் பார்த்தாங்க இருந்ததே ஒழிய, அதாவது முழுமையாக அது வரலன்னு சொல்றேன். அதாவது கடுமையா இந்த கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலை எந்த இலக்கோடு இந்த கட்சி நாடாளுமன்ற தேர்தலை எந்த இலக்கோடு சந்திக்க போகிறது, யாரை எதிர்க்க போகிறது, என்னென்ன குறைபாடுகளை பாஜகவின் மீது வைக்க போகிறார்கள், குற்றச்சாட்டுகளை திமுகவின் மீது வைக்க போறாங்கிறத கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தொண்டர்களுக்கும் சிவசங்கரியை போன்ற செய்தி தொடர்பாளர்களுக்கும் மக்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை பொதுச் செயலாளர் என்கிற வகையில் அவருக்கு தான் இருக்கு. ஆனா அது குறைந்தபட்சம் அடுத்து வர்ற கூட்டங்கள்லயாவது அவர் அதை பத்தி பேசுவார் என்று எதிர்பார்க்கலாம். ஏன்னா திமுக நினைக்கிறது பாஜகவை கடுமையாக எதிர்க்க வேண்டும், அண்ணா திமுகவை பாஜகவோட அப்படியே சேர்த்து கோர்த்து விட்டுட்டா போதும் என்கிற அளவுல தான் திமுகவுடைய களம் அமைக்க முயற்சிக்கிறாங்க. பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க திமுகவையும் எதிர்க்கிறாங்க, அண்ணா திமுகவையும் எதிர்க்கிறாங்க. ஆனா அண்ணா திமுகவை பாஜகவும் கூட அதிமுகவை எதிர்ப்பது அப்படிங்கிறது முழுமையான எதிர்ப்பு எல்லாம் இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டையும் சேர்த்து வைக்கிறாங்களே.
இல்ல அப்படியெல்லாம் இல்ல. அண்ணாமலை வந்து மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை பேசியிருக்காரு. அதற்கு அதிமுக தரப்புல இருந்து குறைந்தபட்சம் வேலுமணியாவது அதுக்கு வந்து பதில் சொல்லணும். யாருமே பதில் சொல்லலைன்னா இவர்கள் அதை ஏற்றுக்கொண்டதை போல வந்து மாறிவிடும். இரண்டாவது, அவர் திமுகவுக்காக பேசின அவர் சகோதரர் சொன்னாரு, நீங்க ஏன் பாஜகவை பேசலன்னு சொல்லிட்டு. நீங்க களம், தேர்தல் களம், மக்கள் வாக்களிக்கிறது என்பது திமுகவுக்கு அதிமுகவுக்கும் தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் எப்பவுமே. தமிழகம் திராவிட பூமினா 85% வாக்குகள் வந்து ரெண்டு திராவிட கட்சிகளும் சேர்ந்ததாகத்தான் இருக்கு. மிச்சம் இருக்கிற ஒரு 10-15% அவர் என்ன சொன்னார்னா, பத்தாண்டு கால மத்திய பாஜக அரசு மீதான விமர்சனங்களை எங்கேயுமே வைக்கலையேன்னு அவர் கேட்டார். இல்ல நான் அது கேட்டுட்டேன். இல்ல, அதாவது அந்த விமர்சனங்களை இனிமேல் வரக்கூடிய கூட்டங்கள்ல வைப்பாங்க. இதுக்கு முன்னாடியே பல தளங்களில் அந்த விமர்சனங்களை வந்து வச்சிருக்கிறாங்க. அடுத்து இப்ப வச்சாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நீங்க கூட்டணியில இவங்க கூட்டணியா இருந்த அரசாங்கத்தையே திருப்பி இப்ப போய் விமர்சிக்கிறதுனா எப்படி அது விமர்சிக்க முடியும்? இனிமேல் தமிழகத்துக்கு என்ன பாஜக கூட்டணியை விட்டு வெளியில வந்தாச்சு, கூட்டணி இல்ல 2026 கூட்டணி இல்ல அப்படிங்கறது டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் விமர்சிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? அண்ணா ஒரே ஒரு கருத்து என்ன முடிச்சிட்டோம். கடந்த ஆட்சிகளை விமர்சிக்க முடியாதுல்ல. கடந்த அப்ப இவங்க நீங்க சிஏஏ எடுத்தீங்கன்னா கூட உடனே திமுக என்ன சொல்லுவாங்க, நீங்களும் தானே கூட இருந்து ஓட்டு போட்டீங்க, அதனால தானே சிஏஏ வந்ததுன்னு தானே சொல்லுவாங்க. அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி முதல்ல சொல்லி இருக்காரு, கூட்டணி தர்மத்துக்காக நாங்க ஓட்டு போட்டோம், இனிமேல் அந்த சிஏஏவை நாங்க வந்து ஆதரிக்க மாட்டோம் என்பதை தான் வந்து சொல்லி இருக்காரு. அப்ப கடுமையாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்கால குறைந்தபட்சம் இந்த தேர்தலில் எதிர்த்து பேசணும். அது கடுமையா இருக்கணும். இரண்டாவது, அந்த அவர்கள் பேசுவதற்காவது நம்ம வந்து பதில் சொல்லணும். அதற்கு பதில் சொல்லாம விட்டோம்னா அண்ணாமலை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மை என்று, ஏன்னா அவர் அண்ணாமலை போற போக்குல நிறைய அடிச்சுட்டு போறாரு, நிறைய அடிச்சுட்டு உண்மைன்னு சொல்லி நினைச்சு. அடுத்த சுற்றில் பேசலாம். திரு ஜி.கே. நாகராஜ், இங்க தொடர்ச்சியா முதலமைச்சரும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் பேசி வருவது அப்படிங்கிறது களத்துல ஒரு கள்ள கூட்டணி நாடகமாக அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன்வைக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்கிறீங்க? திரு கே.சி. பழனிசாமியினுடைய அந்த கருத்தையும் சேர்த்தே நீங்க சொல்லலாம். இல்ல, பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற பயம் இரண்டு பேருக்கு வந்துருச்சுங்க. அதிமுக வந்துருச்சு, திமுக வந்துருச்சு. இப்ப திமுக என்ன நினைக்கிறாங்க, ஏற்கனவே சிறுபான்மை வாக்குகள் நாம் வச்சிருக்கிறோம், அதிமுகவோட பாஜக இருந்ததுல அதிமுக பக்கம் அந்த வாக்குகள் போகாம இருந்தது. இப்பொழுது பாஜகவும் பிரிந்து விட்ட காரணத்தால் எங்கு தன் வாக்குகள் சிதறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து திமுகவுக்கு வந்துருச்சு. அதனாலதான் திரும்ப திரும்ப அவங்க சொல்றாங்க அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு, கள்ள கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பணம், பாட்டில், பிரியாணி கொடுத்து பண்ண அரசியலுக்கு மாற்றாக இன்னைக்கு பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்கள், ஒரு மிக பலம் வாய்ந்த பிரதமர் வேட்பாளர், பிரதமர் இருந்து கொண்டிருக்கிற மோடி அவர்கள் தமிழகத்தில் தொடர்ச்சியான செய்கின்ற பிரச்சாரங்கள், இவர்களுக்கு இந்த அரசியல் மாற்றாக உண்மையை பேச வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது, வளர்ச்சி குறித்து பேச வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. ஆனா பாஜக தலைவர்களே தொடர்ச்சியா களத்துல சொல்லும் போது, ஈவன் இன்றைக்கு கூட வானதி சீனிவாசன் உள்ளிட்ட எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னா, தற்போது திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு மாறி இருக்கிறது. அதனாலதான் தொடர்ச்சியா முதலமைச்சர் வந்து போகிற எல்லா பிரச்சார மேடைகளிலும் பிரதமரை விமர்சித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப இதுல இருந்தே உண்மையாகுது இது திமுக பாஜக அப்படின்னு மாறி இருக்குன்னு. அப்படின்னா நீங்க அதையும் சொல்லாம இருக்கலாமே. இல்ல, இது உண்மை என்னன்னா, நீங்க திமுக வேட்பாளரை கோயம்புத்தூர்ல போட்டிருக்காங்க. இது வரைக்கும் கம்யூனிஸ்ட் கொடுத்துப்பட்டிருந்த அந்த கோட்டை, அவங்க கம்யூனிஸ்ட் ஆண்டு கொண்டிருந்த பகுதி, இன்னைக்கு திமுக உள்ள வந்திருக்கிற காரணமே பாஜக இங்கு ஜெயித்து விடும் என்கின்ற பயம் அவர்களுக்கு வந்து விட்டது. எப்படியாவது பாஜகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை திமுக பெற வேண்டும் என்கிற காரணத்துக்காகத்தான் கொண்டு திமுக வேட்பாளரையே போட்டிருக்காங்க. ஆக இன்னைக்கு களம்